7 ஆண்டுகள் கழித்து கட்டி முடிக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர புதுச்சேரி அரசிற்கு பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காரைக்கால் நகர பகுதி கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட குடிநீர் குழாய் பழுதடைந்தும் அடைப்பு ஏற்படுவதால் கழிவுநீர் கலந்து வருவது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தினம்தோறும் முறையாக குடிநீர் கிடைக்காமல் அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். பழைய குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்து தர வேண்டும் என்பதை அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் காரைக்கால் பகுதி மக்களுக்கு கோரிக்கைக்கு இணங்க பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹட்கோ நிதி உதவியுடன் 49 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டு 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருவதற்கான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2018ஆம் ஆண்டு அன்றைய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் 9 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. கட்டப்பட்ட போது முதல்வர் என்ன சொன்னார், 9 மாசத்துல இந்த பணியை முடிச்சிடணுன்றாங்க. ஆனால் இன்னைக்கு 90 மாதம் ஆயிடுச்சு. இந்த பணி முடிந்தும் ஜனங்களுக்கு இந்த மேல்நிலை தொட்டி திறக்கப்பட்டு தண்ணீர் விநியோகிக்கப்படாமல் தடைபட்டு இருக்குது. இது மிகப்பெரிய தவறு. பாண்டிச்சேரிக்கு அடுத்தபடியாக காரைக்காலில் உருவாக்கப்பட்ட ஒரு நீர் தொட்டி மக்களின் தேவையை இதே மாதிரி இந்த அரசாங்கமும் சரி அதிகாரிகளும் சரி இவ்வளவு காலதாமதம் பண்ணுவது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியதாகும். ஆனால் பணிகள் முடிவடையவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தற்பொழுது முழு வேலைகளும் முடிந்துவிட்ட நிலையில் விழா நடத்துவதற்கான நாட்களை குறிப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் இதனை திறந்து விடாமல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் தள்ளி போடுவது கண்டனத்துக்குரியது. இந்த பகுதியுடைய மக்களுடைய தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கிறது. இந்த திறக்க அந்த திறக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது எங்களுடைய சீக்கிரம் இந்த அரசு இந்த தண்ணீர் தொட்டியை திறந்து வைத்து மக்களுடைய எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி மக்களுடைய பயன்பாட்டிற்கு சீக்கிரம் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரைக்காலின் அரசு வளர்ச்சி பணி திட்டமானது கிடைப்பதே அரிதானதாக இருப்பதால் 7 ஆண்டுகள் முடிந்தும் இந்த 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.